வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பின்னணி பாடகர் எஸ்பிபி கொரோனாவில் இருந்து மீண்டார். மகன் எஸ்பிபி சரண் தகவல். தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை. சுற்றறிக்கை அனுப்ப தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சுஷாந்த் மரண வழக்கின் தடவியல் குழு சாத்தான்குளம் வழக்கை கையாளும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தகவல். தனியார் பள்ளிகளில் முதல் தவணை கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா தடுப்பூசி விநியோகத்தை முன்னெடுக்கும் யுனிசெஃப். வருவாய் குறைந்த 92 நாடுகளுக்கு வழங்க திட்டம். அனைவருக்கும் தடுப்பு மருந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சீனாவில் நடைபெற்ற சர்வதேச மருந்து உற்பத்தியாளர்கள் கருத்தரங்கில் வலியுறுத்தல். உயர் தொழில்நுட்ப ஜெட் ரக விமான சோதனை வெற்றி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. உதகை ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்டவை வரும் 9ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என அறிவிப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு தனி இ பாஸ் வழங்கப்படும் எனவும் தகவல். உடுமலை சங்கர் கொலை வழக்கில் தமிழக அரசு மற்றும் கௌசல்யாவின் தந்தைக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ். மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை இல்லை. கோவை, நீலகிரி உட்பட 7 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் முதல் தவணை கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் வசூலிக்க தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக இதுவரை 75 புகார்கள் வந்துள்ளதாகவும் கூடுதல் கட்டணம் வசூலித்த 29 பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது தனியார் பள்ளிகளில் முதல் தவணை கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்தாத பள்ளிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பின்னணி பாடகர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனாவில் இருந்து மீண்டதாக அவரது மகன் திரு எஸ்பிபி சரண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது தந்தை கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் இருப்பினும் நுரையீரல் தொற்று குணமடைய சிறிது காலம் தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெண்டிலேட்டர் மூலமாக அவருக்கு சிகிச்சை தொடர்வதாகவும் திரு எஸ்பிபி சரண் கூறியுள்ளார். The good news is Dad is COVID negative. We are all hoping and expecting the lungs to heal fast. They are healing, but they are taking some time. Other than that, over the weekend we did have a small celebration for Mom and Dad for their anniversary, and Dad is watching a lot of cricket and tennis on his iPad. He's interested. He's happy that the seasons have started. He's looking forward for IPL, and he's writing and communicating a lot. He is not in sedation. He is very clear, and
and bright, and physiotherapy is going on as planned. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் கடற்பகுதியில் கரைவலை தோணி மூலம் மீன் பிடிப்பதை தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விசைப்படகு மீனவர்களால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒரு சிலர் ஏற்படுத்தும் தடையால் மீன்பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விசைப்படகுடைய கரையோர மீன்பிடிப்பு, ரெட்டமடி மீன்பிடிப்பாலும், அதே மாதிரி நாட்டுப்படகு வள்ளங்களில் ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினர் செய்யக்கூடிய சுருக்குமடி மீன்பிடிப்பாலும் ஒட்டுமொத்த தொழில நாசமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தேவிப்பட்டினம் கடல் பகுதியில் பாரம்பரியமாக தொழில் செய்யக்கூடிய கரவலை மீன்பிடிப்புக்கு அது பாரம்பரிய தொழிலே. அதனால் பாதிப்புன்னு ஒரு தரப்பு மீனவர்கள் சொல்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அவர்களையும் அழைத்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சில மாறுபட்ட கருத்தை சரி செஞ்சு இரண்டு தரப்பு மீனவர்களை சுமூகமாக தொழில் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறதான மாவட்ட மீன்வளத்துடைய கடமை. எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் தலையீடு செய்து இருதரப்பு மீனவர்களையும் அழைத்து அவர்கள் தரப்பு கருத்துக்களை கேட்டு இரண்டு தரப்பு மீனவர்களும் சுமூகமாக தொழில் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மனு அளித்துள்ளார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என கிசான் என்ற மகத்தான திட்டம் கொண்டு வரப்பட்டது என்றும் முதலாக தமிழகத்தில்தான் இது தொடர்பான முறைகேடு வெளிவந்துள்ளதாகவும் பிற மாநிலங்களிலும் இதுபோன்று நடந்திருந்தால் அதனை விசாரித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் தலைமை காவலர்களாக பணியாற்றும் ஜெய்சங்கர், ஆதிகேசவன் ஆகிய இருவரும் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக கூறி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் இருவரும் சாதாரண உடையில் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் சந்தேகமடைந்த குணசேகரன் என்பவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தனிச்சையாக சோதனையிட்டதால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசலை அடுத்த அரசவனங்காடு பகுதியில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலயம் தொன்மை சிறப்புமிக்க தலமாக விளங்கி வருகிறது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதன்படி யாகசாலை வேள்வி பூஜையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனையும் சுவாமி புறப்பாடும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை ராயபுரம் ரயில் நிலையம் அருகே தற்காலிக குடியிருப்பில் தங்கி கொத்தனாராக வேலை பார்த்து வரும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த பப்ளு என்பவர் தனது மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு முதல் 3 வயது பெண் குழந்தையை காணவில்லை என ராயபுரம் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி 4 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு இன்று முதல் ரயில் சேவை தொடங்கியுள்ள நிலையில் சேலம் ஆத்தூர் இடையிலான மார்க்கத்தில் பயணிகள் ரயிலை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூரு சிட்டியில் இருந்து ஆத்தூர் வழியாக நாகூர் செல்லும் பயணிகள் ரயில், சேலம் சென்னை எக்மோர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் அதிருப்தி அடைந்த ஆத்தூர் பகுதி மக்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த வழித்தடங்களில் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள காரையாறு பகுதியில் 160 காணி இன மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளின் மேம்பாட்டு திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும், மின்சார வசதி வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஆதிவாசிகளின் கூட்டமைப்பு சார்பில் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே உடுமலையில் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக முதல்வர் அறிவித்தபடி 3600 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர்.
நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தூக்கணாங்குளம் கரையில் அமைந்துள்ள டீ கடையில் இன்று மாலை தீ விபத்து ஏற்பட்டு அருகில் உள்ள வீடுகளுக்கும் மளமளவென தீ பரவியது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் ஏராளமான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தின் நேரடி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சேலத்தில் பாதாள சாக்கடை குழியில் விழுந்து முதியவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அப்புச்செட்டி தெருவில் பாதாள சாக்கடை பணிக்காக குழி தோண்டப்பட்டு 3 மாதங்களாகியும் பணிகளை மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு நடந்து சென்றபோது குழியில் விழுந்த தனசேகரன் என்ற முதியவர் மேலே வர முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்தார். மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையங்களில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு இடையே 40% பேருந்துகள் இயங்கத் தொடங்கின. எனினும் முதல் நாளான இன்று குறைந்த எண்ணிக்கையில் பயணிகள் வருகை தந்தனர். பயணிகள் வருகை குறைவாக இருந்ததால் 1-2 பயணிகளோடு பேருந்துகளை இயக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இருப்பினும் பல பேருந்துகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படாததுடன் உடல் வெப்ப பரிசோதனையும் செய்யப்படாமல் பயணிகள் ஏற்றப்படும் நிலை காணப்படுகிறது. சென்னையை அடுத்த முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது செல்ல பிராணியான கிளியை கூண்டில் அடைக்காமல் தனது குழந்தையைப் போல வளர்த்து வருகிறார். அவர் வெளியில் செல்லும் போதும் குழந்தை போல அக்கிளி அவருடன் செல்கிறது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது உரிமையாளரின் தோளில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி செல்லும் கிளியை வாகன ஓட்டிகள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. விஜயலட்சுமி வழங்கி பாராட்டினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் 11 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய ஆட்சியர் ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 5 நாட்களாக பரவலாக மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது. நேற்று மாலை மற்றும் இரவில் கனமழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 91.51 அடியில் இருந்து 22 அடி உயர்ந்து 113.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 328 கன அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து குடிநீருக்காக 3 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் இருவேறு பகுதிகளில் இருந்து வந்த 2 குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க முயன்றனர். இதையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தனது வீட்டை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வீடு கட்ட ஊர் மக்களை அனுமதிக்காததை கண்டித்தும் 2 நபர்கள் தீ குளிக்க முயன்றதால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதற்றம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அமமுகவில் இணைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பந்தலூர் ஒன்றியத்தில் அமமுக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் மாவட்ட செயலாளர் திரு எஸ். கலைச்செல்வன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அமைப்பு செயலாளர் திரு தேனாடு லட்சுமணன், மாவட்ட அவைத் தலைவர் திரு துரை, உதகை நகர செயலாளர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அரியலூர் புறவழி சாலையில் உள்ள 5 முக விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் காணிக்கையை திருடிய நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்குள்ள கணபதி நகரில் அமைந்துள்ளது 5 முக விநாயகர் திருக்கோவில். இன்று இக்கோவில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. கோவிலின் உள்ளே இருந்த உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில்
படிக்காசு வைத்தான் பட்டியில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் திரு கருப்பையா, ஒன்றிய செயலாளர்கள் திரு வேலுசாமி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு கிருஷ்ணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நிலக்கோட்டையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிலக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் திரு தங்கப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு உமாதேவன், கழக அமைப்பு செயலாளர் திரு தங்கத்துரை, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராமதேவர், பொருளாளர் செல்வகுமார், நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் விருது பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஆட்சியர் திரு ப. பொன்னையா ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். ஆலங்குடியில் பெய்த கனமழையால் KVS நகர் உள்ளிட்ட வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீர் வெளியேறுவதற்கு முறையாக வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. மழைநீர் தேங்கி நிற்பதால் தொடர்ந்து சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே மயான சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி மயானத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெற்றியூர் கிராமத்தில் உள்ள மயான சாலையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் பிள்ளைக்குளத்தில் உள்ள மயானத்திற்கு சொந்தமான 1.5 ஏக்கர் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து கருப்பு கொடி ஏந்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் திருமலை நாயக்கர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோரை கைது செய்ய கோரி விடுதலை களம் என்ற அமைப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே மோதலை ஏற்படுத்தும் நோக்கிலேயே மர்ம நபர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற அவதூறுகளை பரப்புவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்திய போராட்ட வீரர்கள் குறித்து இழிவாக பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் பால் நிறுவன வளாகத்தில் ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்கபிராம்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் பால் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மாது அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சந்தேகம் எழுப்பியதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய 100 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் மனு கொடுத்தும் இதுவரை நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சாட்டினர். அடுத்த கட்டமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை மாவட்ட குழு உறுப்பினரும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட பொருளாளருமான திரு டி. ராசையன் கொரோனாவால் உயிரிழந்தார். பொறையார் அருகே இழுப்பூர் சங்கரன் பந்தலைச் சேர்ந்த ராசையன் விபத்தால் காயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியானது. இதனையடுத்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருந்து பழனி மற்றும் கோவைக்கு குறைந்த எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். உடுமலையில் இருந்து கோவைக்கு ஒரு பேருந்தும், ஈரோட்டிற்கு ஒரு பேருந்தும், சேலத்திற்கு ஒரு பேருந்தும் மட்டுமே இயக்கப்பட்டன. மேலும் பழனி, கோவை செல்வதற்கு போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கரூர்
கடலூரில் நகைக்காக பெண்ணை எரித்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளான இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கரூர் தாந்தோன்றி மலைப்பகுதியில் வசித்து வந்த ஜெயந்தி என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் தனது கூட்டாளியான பிரபாகரனுடன் சேர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளான சிவசுப்பிரமணியம், பிரபாகரன் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும், கட்டத் தவறினால் 3 வருடம் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி அருகே சாராய கடையில் கொள்ளையடித்து சென்ற 3 பேரை சிசிடிவி உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். குமாரபாளையம் சாராய கடையில் காசாளராக பணியாற்றி வரும் அனந்தன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி வேலை முடித்து கடையிலேயே தூங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மற்றும் செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடன் தவணை தொகையை திருப்பி செலுத்தும்படி பைனான்ஸ் நிறுவனத்தினர் மிரட்டுவதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். கொரோனா ஊரடங்கால் நீலகிரி மாவட்ட மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவாயின்றி தவித்து வருகின்றனர். மாத தவணை கேட்டு அந்நிறுவனம் மிரட்டுவதால் கால அவகாசம் பெற்றுத்தரக் கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் அரசு பேருந்து ஓட்டுநரின் வீட்டில் 15 பவுண்ட் தங்க நகை உள்ளிட்ட 8 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்பவர் கடந்த 25ஆம் தேதி சென்னை சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 15 பவுண்ட் தங்க நகை உள்ளிட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை போனது கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இளம் ஹிந்தி பாடகி லீனா போஸ் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் வெளியான சட்டக் 2 படத்தில் தும்சே ஹை பாடலை பாடி கவனம் பெற்றவர் பாடகி லீனா போஸ். இவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள லீனா போஸ், சமீபத்தில் வெளியான தனது பாடல் தொடர்பாக கொல்கத்தாவில் பல பேட்டிகளை அளித்ததாகவும் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷ்ணு விஷால் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா நிச்சயதார்த்தம் எளிய முறையில் நடைபெற்றது. நடிகர் விஷ்ணு விஷால் சில மாதங்களுக்கு முன் தனது மனைவி ரஜினியை விவாகரத்து செய்தார். பின்னர் விஷ்ணு விஷாலும் ஜுவாலா கட்டாவும் தங்களின் காதலை உறுதிப்படுத்தினர். விரைவில் திருமணம் என்றும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் ஜுவாலா கட்டாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்ட புகைப்படத்தை நடிகர் விஷ்ணு விஷால் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் இன்று முதல் தங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவதாக விஷ்ணு விஷால் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புலியூர் காட்டுசாகை பகுதியில் ஒன்றிய கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இதில் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு KSK பாலமுருகன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆடிட்டர் N சுந்தரமூர்த்தி, குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு அருள் செல்வன், மாவட்ட பொருளாளர் திரு A முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் அமமுகவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு விஜய் பாஸ்கரன் தலைமையில் கொம்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி கடம்பூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் திரு SVSP மாணிக்கராஜாத் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இதேபோல கோவில்பட்டி தேமுதிக கிழக்கு ஒன்றிய முன்னாள் செயலாளர் திரு கருத்த பாண்டியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு SVSP மாணிக்கராஜா முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்வின் போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிவபெருமாள், கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு மகேந்திரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு கணபதி பாண்டியன் உட்பட பலர் உடனிருந்தனர். அம்மா அவர்களுடைய ஆசியுடன், தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியுடன் இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் நாங்கள் எங்களை இணைத்து கொண்டுள்ளோம். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களிலேயே தகுதிமிக்க
எல்லா தகுதியும் மிக்க நேர்மையான, எதற்கும் அஞ்சாத, தமிழ்நாடு மக்களுடைய தேவையை அறிந்த, அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கின்ற, எல்லோரும் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டிடிவி தினகரன் சார் அவர்கள்தான் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கள் கிராமம் ஒட்டுமொத்தமாக வந்து எங்களை இந்த இயக்கத்தோடு இணைத்து கொண்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.